Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் remove spaces அப்படிங்கிற ப்ராப்ளமை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் இன்பிட்வீனில் ஸ்பேசஸ் இருக்கும். பட் நம்மளோட அவுட்புட்டில் எப்படி இருக்கணும்னா ஸ்பேஸே இல்லாமல் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு அவுட்புட் வேணும். சரி, இது ரெண்டு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா ஒவ்வொரு கேரக்டராக. ஸோ வாங்க நம்ம இதை ஒயிட் போர்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். Let me take again. Okay. ஸோ இப்போது இங்கே ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கேரக்டராக நம்ம எடுக்கலாம். ஸோ இது எடுத்து இதோட ரேஞ்ச் என்ன எதுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த கேரக்டர் இதுதான் நான் கேரக்டராக எடுக்கிறேன்னா இந்த கேரக்டர் ஸோ இந்த ஏ ரேஞ்சில் இருந்து ஸோ என்னுடைய கேரக்டர் இந்த ஜெட் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலோ இல்லை ஆர் என்னுடைய கேரக்டர் சேம் அதே மாதிரி என்னுடைய கேரக்டர் greater than capital A லையோ அண்டு கேபிட்டல் ஜெட்லேயோ இருந்தாலோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு. நான் ஸ்ட்ரிங்கில் ஒரு ஆன்சர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வெறும் எம்டி ஸ்ட்ரிங்கை வச்சுருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு கேரக்டராக ஆட் பண்ண போகிறேன். எஸ், இது ஒரு கேரக்டர் தான் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் இந்த கேரக்டரை ஆட் பண்ணுவேன். அப்போ எனக்கு இப்போ என்னோடய ஆன்சரில் என்ன இருக்கும்னா என்னோடய ஆன்சரில் கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரான ஜி இருக்கும். அடுத்தது இ வருதா, இயையும் ஆட் பண்ணுவேன். இந்த இ வருதா, இதையும் ஆட் பண்ணுவேன். கே வருதா, கேவையும் ஆட் பண்ணுவேன். எஸ் வருதா, எஸ்ஸையும் ஆட் பண்ணுவேன். ஸ்பேஸ் வருதா, ஸ்பேஸ் நான் கொடுத்த கண்டிஷனில் இல்லை, ஸோ விட்டுருவேன். அகெயின் ஸ்பேஸ் வருதா, நான் கொடுத்த கண்டிஷனில் இல்லை, ஸோ நான் விட்டுருவேன். எஃப் வருதா, எஃப் போடுவேன். ஓ வருதா, ஓ, ஆர். இப்படி என்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். பட் இப்படி பண்ணும்போது என்னுடைய டைம்ஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஸோ அதாவது நான் என்னோடய டைமிங் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தா நான் மொத்த என்டையர் ஸ்ட்ரிங்கையும் நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணிகிட்ருப்பேன். ஒவ்வொரு கேரக்டராக ஐட்ரேட் பண்ணிகிட்ருப்பேன். ஈவன் இங்கே தான் ஸ்பேஸ் இருந்தாலும். சப்போஸ் ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கு இடையில கேப்பே இல்லை, ஓகேவா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் கேப் இருக்குது. ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ஸ்ட்ரிங் இருக்குன்னா நான் எதுக்காக இத்தனையும் செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக இத்தனையும் செக் பண்ணி எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஸ்பேஸ் வரும்போது ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஜாவாவில் ப்ரீடிஃபைண்டாக ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் இப்போ இதுதான் ஸ்ட்ரிங்காக நான் எதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். எஸ் டாட் நான் எதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், இந்த எஸ்ஸை என்னோட கேபிட்டல் எஸ் ஸ்ட்ரிங்கை எஸ் டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் எதை பேஸ் பண்ணி உனக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும், ஓகேவா. ஒவ்வொரு டைமும் எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா நான் ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸோ ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணுற ஆன்சர் என்னவாக இருக்கும்னா இப்போ ஜீக்ஸில் டில் ஜீக்ஸ் அப்படின்னு வரும், கமா தென் ஃபார் கமா திரும்ப ஜீக்ஸ் அப்படி வரும். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு அரேவாக இருக்கும். அப்போ நம்ம இது எதில் ஸ்டோர் பண்ணணும், சேம் ஒரு அரே டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த அரே எதை அரேயில் என்ன இருக்க போது, ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அப்போ ஸ்ட்ரிங் அரேயில் தான் நம்ம இதை ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ப்ளிட் மெத்தட் இப்படி தான் ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணும். சரி வாங்க ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் என்ன பண்ணணும், ஸோ ஸ்ட்ரிங் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா ஸ்ப்ளிட் அரே எனக்கு ஆன்சர் கிடைக்குமா. ஸோ ஸ்ப்ளிட் அரே அப்படின்னு வச்சுக்க போகிறேன். இது என்னது, ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு அரே ஈக்குவல் டு எதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், இந்த எஸ்ஸை ஸ்ப்ளிட் எதை பேஸ் பண்ணி ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிங் ஸ்ப்ளிட் அரேங்கிறதுல என்ன இருக்கும், சப்போஸ் இதுதான் ஸ்ப்ளிட் அரே அப்படிங்கிறதுல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். இந்த ஸ்ப்ளிட் அரே அப்படிங்கிறதுல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீக்ஸ் அப்படிங்கிறது 0th இண்டெக்ஸில், ஃபார் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இண்டெக்ஸில், திரும்ப ஜீக்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் இண்டெக்ஸில், இப்படி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் இருக்கிறத ஒவ்வொன்றையும் எடுத்து அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், கன்கார்டினேட் பண்ணிடலாம். ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு, ஓகேவா. ஸோ கன்கார்டினேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லைன்னா டைரெக்டாக ரெண்டு ஸ்ட்ரிங்கை ப்ளஸ் பண்ணாலே அது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்கார்டினேட் ஆகிடும். இப்போ நம்ம கன்கார்டினேட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் வேரியபிள் வேணும். ஸோ ஸ்ட்ரிங் ஆன்சர் வேரியபிள் இனிஷியலி ஒரு எம்டி ஸ்ட்ரிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் அந்த ஸ்ப்ளிட் அரேக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூவும் எடுக்க போகிறேன். ஸோ ஸ்ட்ரிங் அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ என்ன, ஸ்ட்ரிங் நேம்ஸா. ஸோ ஸ்ட்ரிங் நேம்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நேமையும் நான் கன்கார்டினேட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங் நேம் ஆஃப் எந்த ஸ்ப்ளிட் அரேயில். ஸோ ஸ்ப்ளிட் அரே இது ஃபார் ஈச் லூப். இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் அந்த நேம்.
ஃபைனலாக எதை ரிட்டர்ன் பண்ணால் போதும், நம்மளோட ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணால் போதும். ரன் பண்ணலாம். ஸோ கம்பைலில் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, கம்பைலேஷனில் எந்த இஷ்யூவும் இல்லை, எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கரெக்டாக தான் வருது. ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ணி பார்த்துருக்கோம், எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங்கில் ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணுறது இப்படி தான். ஓகேவா? ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.